அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை. சாமுவேல், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1:27. இன்றைக்கு இஸ்ரவேலிலே நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமாயிருந்த ஒரு பரிசுத்தவானை சந்திக்கப் போகிறோம். அவர் பெயர் சாமுவேல். நீண்ட வருடமாக பிள்ளையில்லாமல் மலடியாயிருந்த அன்னாள் ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 1 சாமுவேல் 1:20. அன்னாள் செய்த பொருத்தனையின்படியே சிறு வயதிலேயே அவனை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்து தேவாலயத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டாள். அங்கே சாமுவேல் ஆசாரியனாயிருந்த ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார். நீங்கள் ஆவிக்குரிய மலடிகளாக இருக்கக்கூடாது. புதிய புதிய ஆத்துமாக்களை பெற்றெடுக்க அன்னாளைப் போல ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். கலாத்தியர் 4:19 என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18. அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஊழியத்திற்கு கொடுத்தபடியால் கர்த்தர் அவளுக்கு இன்னும் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் கொடுத்தார். நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் அக்கறை உள்ளவர்களாயிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தருவார். கர்த்தர் சாமுவேலை இஸ்ரவேலின் ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலின் கைகளைக் கொண்டு முதல் 2 ராஜாக்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது. தன் வாழ்நாள் முழுவதும் கரை திரை இல்லாமல் சாமுவேல் தன்னை பாதுகாத்து கொண்டார். முடிவு பரியந்தம் சாட்சியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். இது நமக்கு நல்ல முன்மாதிரி அல்லவா? சாமுவேல் சிறுவயது முதற்கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தார். அவர் தீர்க்கதரிசியாய் விளங்கின காரணமும் இரகசியமும் இதுதான். தேவ சத்தத்தை கேட்கிறவன் தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். நீங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் இருந்தே தேவ சத்தம் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவ சித்தத்தை பூரணமாய் செய்ய முடியும். சிலர் உள்ளுணர்வினால் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சிலர் ஆவியின் ஏவுதலினால் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் சாமுவேல் தேவ சத்தம் கேட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராய் இருந்தார். சாமுவேலை சந்திக்கப் போன சவுலிடம் சாமுவேல் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அப்படியே நிறைவேறினது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரானால் நீங்களும் கூட கடந்த கால, நிகழ்கால, வருங்கால சம்பவங்களை அப்படியே கூற முடியும். விசுவாசிகளின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை தருவாராக. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6.